இனிய மாலை வணக்கம். நேரடி நோக்கம் இணையதளத்தின் செய்தியுடன் கூடிய மக்கள் சந்திப்பு, குறிப்பாக தாயகத்திலிருந்து எமது சந்திப்பை இன்றைய நாள் தாயகத்தில் நீண்ட காலம் தந்த செல்வா காலத்திலிருந்து மக்களோடு தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இன்று வரை புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயகம் சென்று பல அரசியல் நகர்வுகளுக்கு சம்பந்தரையாவுடன் தோளோடு தோள் நின்று உழைத்த மூத்த ஐடி சம்பந்தன் ஐயா அவர்கள் எமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்கார். அண்மையில் தாயகம் சென்று வடக்கு கிழக்கு சகல பகுதிகளுக்கும் விஜயம் சென்று அவர்களுடன் பல வேலை திட்டங்களில் பங்களிப்பு செய்து எளியோருடன் குறிப்பாக அடுத்த சந்ததியினர் எடுத்து செல்ல வேண்டிய வேலைகள் பற்றியும் எமது மக்களின் நிலைப்பாடு பற்றியும் நன்கு அங்கு பயிற்சி பட்டறைகளை நடத்தி அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் தேசத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தளம் அமைப்பதற்காக லண்டனில் பல மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா விஜயம் சென்று இந்திய பிரதமரை சந்தித்து பல முன்னேற்றங்களை கண்டுள்ளதாக நமக்கு செய்திகள் கிடைத்ததை தொடர்ந்து இவரை எமது கலையகத்தில் வந்து மக்களுக்கு அங்கு என்ன நடைபெற்றன, அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என அவரிடமிருந்து கேட்டறிவதற்காக அவர்களை இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து எமது கலையகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு. இன்றைய நிலைமை பற்றியும் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தல் பற்றியும் எமது மக்களுக்கு அறிய தருமாறு உங்களை வேண்டி நிற்கின்றோம். நிச்சயமாக கிழக்கு மாகாண சபை தேர்தல்கள் தமிழர்களின் அரசியலிலேயே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய தேர்தல். பல வருடங்களுக்கு பிறகு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே போட்டியிடுகின்ற வாய்ப்பு இந்த முறை நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் கிடைத்தது. தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள், அதாவது கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பைத்தான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றன. அது தவிர கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்கள், அதாவது முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் வாழுகின்ற ஒரு பாரம்பரிய தமிழ் பிரதேசம். இந்த முறை தேர்தலிலே தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒரு ஐக்கியமும் ஒருமைப்பாடும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த ஒருமைப்பாடும் அது அவசியம் தேவைப்பட்டது. அந்த வழியை செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன் அவருடைய அணுகுமுறைகளாலும் பெருமுயற்சிகளாலும் அந்த ஒற்றுமை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதே வேளத்திலே கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு வட மாகாண மக்களோடு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு அளித்திருக்கின்றன. காரணம், எங்களுக்கு 90% தமிழ் மக்களுடைய வாக்குகள் முழுமையாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்திருக்கின்றன. அதே வேளையில் பிள்ளையா நாட்கள் போன முறை வென்ற ஒரு சீட்டு தன்னுமே பெற முடியாத நிலையிலே மக்கள் இன்றைக்கு ஒரு தேசிய, அதாவது தமிழ் தேசியத்தையும் தமிழ் சுயநிர்ணய உரிமையையும் இன்றைக்கும் கஷ்டத்தின் மத்தியில் நிலையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவு மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஒருவேளை நாங்கள் மாகாண சபை ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும், அந்த அமைக்க முடியாமல் போனதுக்கான காரணங்கள் வேறையாக இருந்தாலும் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தோம். அதே நேரத்தில் முஸ்லீம் காங்கிரசுக்கு ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு வலிமையை ஏற்படுத்தி கொடுத்ததும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இன்று அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவர்கள் நலிவ விட்டு போனார்கள் என்று கொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்தது மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் தங்களை காட்டி கொடுத்து விட்டார்கள். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் விழிப்புணர்ச்சி பெற்றதென்றால் இப்போ இந்த முறை நடைபெற்ற தேர்தல் தான் அதுக்கு ஒரு வழிவகுத்தது. அது தவிர இந்த தேர்தலிலே பல வெறுட்டுகளுக்கும் உருட்டுகளுக்கும் பண கொடுப்புகளுக்கும் மத்தியில் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் பேசும் மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கட்சி என்பதை நினைந்து மக்கள் தங்களுடைய வாக்களை முழுமையாக அளிக்க அந்த அளவிலே தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய கிழக்கு மாகாண தமிழ் மக்களின் ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். எனவே அது தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையை வளர்த்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சர்வதேச உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்கள்
ஆதரவு பெற்றுத்தான் இருக்கின்றது. அரசாங்கம் ஆட்சியை வலுக்கட்டாயமாக அமைத்தாலும் அது என்ன மாதிரி அமைக்கப்பட்டது என்றது சர்வதேசம் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே 3 விஷயத்திலே இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது. ஒன்று, தமிழ் மக்கள், கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை நேசிக்கிறார்கள், தமிழ் சுயாட்சியை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒன்று. மற்றது, தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையை தந்தை செல்வா 51ஆம் ஆண்டு கூறியதை திருக்காமலை கூட்டத்திலே அந்த தேசிய ஒற்றுமை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் தென்னிலங்கை தமிழ் முஸ்லீம் தலைமை கிழக்கிழங்கை தமிழ் முஸ்லீம்களை ஏமாற்றி விட்டது, ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த தேர்தலிலே அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் தமிழ் பேசும் மக்களுடைய 2 லட்சம் வாக்களும் முஸ்லீம் மக்களுடைய 1,80,000 வாக்களும் அரசாங்கத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்கள் என்பதில் இருந்து அங்கு 80% ஆதரவு அரசாங்கத்தை வரவேற்கவில்லை என்பதையும் உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கின்றது. அது எமக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அரசியல் தீர்வை முன்னோக்கி செல்வதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. ஆம், இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புவோம். கிழக்கு வாழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எந்த அளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று இறுதி நேரத்தில் குழப்பத்தை விளைவித்தவர்களுக்கும் தகுந்த பாடம் கற்பித்திருக்கிறார்கள் அந்த மக்கள். எனவே மக்கள் அனைவரும் தமிழீழ பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைதான் தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பதை நிரூபித்து விட்டார்கள். இதேபோல் இனிவரும் காலங்களில் என்னென்ன அதிகாரங்கள் எந்தெந்த பகுதியில் என்ன வகையான தேர்தல் வந்தாலும் தமிழர்கள் பகுதியில் ஆளும் ஏதோ ஒரு அதிகாரத்தை பெற்று அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் ஒரு வலையமைப்பை உருவாக்கி அடுத்த சந்ததியினர் அரசியலில் ஈடுபடக்கூடிய சிறந்த பொறிமுறையை உருவாக்கி அங்கிருக்கும் மக்களை துயரிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த கல்வி பொருளாதாரம் போன்ற துறையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து பணியாற்ற மக்களை கரம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அடுத்த கட்டமாக நாட்டில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காணி அபகரிப்பு, இராணுவ குடியேற்றங்கள், இனப்பிரச்சனை பெற்ற தீர்வு எதுவுமே அரசு மேற்கொள்ளாமல் இதிலே இராணுவம் நில அபகரிப்பிலே கூடிய கவனம் செலுத்தி கொண்டு எமது மக்களை உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு உள்ளாக்கி நாளாந்தம் அங்கு சிறு சிறு சம்பவங்களை கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் ஏற்படுத்தி அன்றாட செய்திகளை மக்களை ஒரு குழப்பத்திற்குள்ளாக்கி ஒரு சிறந்த ஒற்றுமையுடன் அந்த தமிழ் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்திய அரசு இந்த போருக்கு இலங்கை அரசுக்கு முண்டு கொடுத்து நின்றது. இந்த போரையை நடத்தி முடித்த இந்திய அரசு தற்பொழுது 3 வருடம் ஆகியும் இலங்கை அரசாங்கத்தை அடுத்த கட்ட ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு பற்றிய என்ன நகர்வு செய்ய போகிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்களும் விஷயம் பற்றி நீங்கள் எதுவும் கூறக்கொள்ள முடிந்தால் இன்றைய நிலைமை பற்றி சற்று தெரிய தாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது மிகவும் திடமான நம்பிக்கையோடு தாங்கள் எந்த விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடம் கொடுக்காத முறையிலே தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள், அதாவது காணி, போலீஸ் மற்றும் அதிகார பகிர்வுகள் திருப்திகரமான முறையிலே நிறைவேற்றக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டைத்தான் இந்தியாவுக்கு வற்புறுத்தி சொல்ல இருக்கின்றார்கள். இந்த முறை போன போது பலர் எதிர்பார்த்தார்கள் இந்தியா திணிக்கிறதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு வரப் போகின்றார்கள் என்று. ஆனால் நேற்று முந்தினால் நடந்த சந்திப்பிலே தலைவர் சம்பந்தன் அவர்கள் திரகாத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். வெளிநாட்டு அமைச்சர் சொல்லி இருக்கிறார், பொறுமைக்கும் எல்லை உண்டு என்றதிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றது. எனவே இந்தியா விளங்கி கொண்டது இலங்கை அரசாங்கம் 3 வருட காலமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் குழு நன்றாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது. பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் வெளிநாட்டுறவு அமைச்சருக்கும் அதை உணர்ந்து கொண்டவர்கள் இவர்களை நீங்கள் அந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு போவதற்கு வற்புறுத்துவார்கள் என்றுதான் சில பொறுப்பற்ற பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களை எல்லாம் செய்திருந்தார்கள். அதையெல்லாம் நம்முடைய பிரியாணத்தின் மூலம் முறியடித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்லலாம். இன்னும் முழுமையான அவருடைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அவர்கள் இந்த முறை இந்தியா அந்த வேடம், அதாவது நீ போய் செய் நான் நம்புறேன் என்று சொல்ற அளவுக்கு எங்களுடைய தலைமை இடம் கொடுக்காத என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இங்கே அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலே வரப்போகின்ற சில நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவும் ஒரு நாடகத்தை ஆடியிருக்கலாம். இது எல்லாவற்றையும் பலமுறை தோல்வி கண்ட தமிழ் அரசு தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் புள்ளி விவரங்களோடு
இந்த 3 வருட காலத்திலே எவ்வளவு இராணுவங்கள் ஆக்கிரமிப்பு அங்கே நடந்திருக்கின்றது, மீள்குடியேற்றத்திலே என்ன நடந்திருக்கின்றது, காணாமல் போனோர் தொகை என்ன, சிறைப்படுத்தப்படுவோர் நிலை என்ன, புள்ளி விவரங்களோடு எடுத்துக் கொடுத்த பின்பு இந்திய அரசு விழிப்புணர்வோடு அதை நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்திய அரசுக்கும் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் அவர்களுக்கும் பல பல தலையீடு இருக்கிறது என்பதை உணர்கின்றபடியினால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்த வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேவையற்ற முறையிலே வற்புறுத்த மாட்டார்கள். அவர்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது வடகிழக்கு மாகாணத்திலே மக்கள் சுயமா வாழக்கூடிய அதிகார பகிர்வொன்றை குறைக்கூடிய அளவிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை வற்புறுத்தும். அந்த வெற்றியுடன் திரும்பும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆம், மிகவும் நல்ல விஷயத்தை இங்கே குறிப்பிட்டீர்கள். அடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை அறிகின்றோம். இந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏற்பட போகும் தமிழ்நாட்டு மக்களது அரசியல் திருப்பங்கள், அதாவது இன்று புலம்பெயர் தேசத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு 40 ஆசனங்களை வாபஸ் பெற்றால் மத்திய அரசு ஆட்டங்கண்டு ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஒரு களம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று புலம்பெயர் தேசத்திலிருந்து செய்திகள் பரவுகின்றன. இந்த வேளையில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், அதாவது 83 ஜூலை கலவரத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை வச்சுத்தான் தமது ஆட்சிப்பீடம் ஏறினார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மத்திய அரசை ஆட்டம் காண வைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இன்னும் ஏற்படவில்லை. இது 3 வருட காலம் ஈழத்தமிழர்கள் தற்பொழுது யுத்தம் முடிந்து ஜனநாயக வழியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து மீண்டும் இந்தியாவும் சர்வதேசமும் தமிழீழ மக்களை ஏமாற்றும் சூழ்நிலை ஏற்படக்கூடாது. அப்படி ஏமாற்றும் சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழ் மக்களுடன் இணைந்து பயணத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தளம் ஏற்படும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மத்திய அரசை கண்ட பின்பு அவர்கள் தமிழகத்துக்கு சென்று ஜெயலலிதா மட்டுமல்ல கருணாநிதி மற்றவர்களையும் சந்திக்க இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவிலே அங்கே மாற்றுக் கட்சிகள் பல இருந்தாலும் தந்தை செல்வா காட்டிய வழி என்னென்றால், அங்கு போனால் எல்லா தலைவர்களையும் கண்டு எமது பிரச்சனைக்கு ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவான். இப்பொழுது காலம் கணிந்து வருகிறது. இந்திய அரசும் கடுமையாக நிற்கிற காரணத்தினாலே தமிழகத்திலே உள்ள தலைமைகள், அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஒருமுகப்பட்ட நடவடிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இவர்களுடைய சந்திப்பு அதை தெளிவுபடுத்தி, மேலும் ஒன்று சம்பந்தரையா சொல்லிவிட்டார், எங்களுடைய பேச்சுவார்த்தை அரசியல் தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்து ஒரு போராட்ட நடவடிக்கை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த போராட்டம் உருவாகின்ற போது தமிழகத்தினுடைய உதவி ஒத்துழைப்பு மிக தேவை. இந்த அடிப்படையிலே ஒரு பரந்த கருத்து பரிமாற்றங்களை எங்களுடைய தலைமை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாங்கள் அங்கே அவர்களுக்கிலே அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் ஈழத்தமிழருடைய என்ற ஒரு ரீதியிலே, பொதுவாக சொல்ல போனால் கருணாநிதி கூட இந்த ரிசர்வ் மாநாட்டில் எடுத்த சில தீர்மானங்கள் வாய்ப்பாகத்தான் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் சாததந்திரமாக, அதாவது எங்களுக்கு இன்றைக்கு ஒரு துரும்பண்டாலும் துணை தேவையாக இருக்கிறபடியால் எல்லோருடைய ஆதரவையும் பெறக்கூடிய அளவுக்கு இந்த பரந்த அடிப்படையிலே செல்கின்ற தமிழ் தேசிய குழுவினர் விரிவான முறையிலே தமிழகத்திலும் பலரை சந்தித்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு எடுக்கக்கூடிய அடித்தளத்தை அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி. இன்றைய நாள் குறுகிய கால நேரத்தில் இங்கு வருகதந்து சிறந்த ஒரு செவியை வழங்கியதற்கு நன்றி கூறிக்கொண்டு, இனிவரும் காலங்களில் தாயகத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் செயற்பாட்டாளர்களையும் நேரடி.com இணையதளத்தில் இணைந்து பல செய்திகளை மக்களுக்கு வழங்குவோம். அதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் வாராந்த சந்திப்புகளை இணையதள ஊடாக மேற்கொள்வோம் என கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு வருகின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. இதை சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் என்னுடைய கருத்தை கூறியதற்கு நன்றி, வணக்கம்.